மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலால் கச்சா எண்ணெய் விலை நீண்ட காலத்திற்கு உயர்வடையக்கூடும் என்றாலும் மலேசியா அதனை எதிர்கொள்ளும் வலுவான நிலையில் இருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் டத்தோஸ்ரீ அப்துல் ரஷீத் காஃபூர் தெரிவித்துள்ளார். CNBC ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் தற்போது நிலவும் விநியோக தட்டுப்பாடு காரணமாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கடந்த ஆண்டை விட 32 விழுக்காடு உயர்ந்து 98.5 அமெரிக்க டாலராக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையிடப்பட்டுள்ள நிலையில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மலேசியாவின் 4 முதல் 5 விழுக்காடு வரையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் கட்டுப்பாட்டில் உள்ள பணவீக்கம் ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக அரசின் மானிய திட்டங்கள் மற்றும் வலுவடைந்து வரும் ரிங்கிட் மதிப்பு ஆகியவை கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைக்கும் என ஆளுநர் மேலும் விளக்கமளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.